நகை காணாமல் போன வழக்கில் போலீசார் ஏன் எஃப்ஐஆர் பதியவில்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ஆனந்த் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். ஆனந்த் வணக்கம், தொடர்ந்து விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இந்த வழக்கை பொறுத்தவரை சிசிடிவி காட்சிகளை மறைக்க காவல்துறை விரும்புகிறதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். மேலும் எதன் அடிப்படையில் இந்த வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்தது, சிறப்பு புலனாய்வு குழு விசாரிப்பதற்கு இதில் என்ன முக்கியத்துவம் இருக்கிறது, அதே போன்று நகை காணாமல் போன வழக்கில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதா, அது அவ்வாறு பதிவு செய்யப்படாத நிலையில் எவ்வாறு இந்த வழக்கை விசாரித்தீர்கள் என நீதிபதிகள் தரமாரியான கேள்வி எழுப்பினர். மேலும் காவல் நிலையத்தில் அஜித்குமார் விசாரிக்கும் போது காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட சிசிடிவி காட்சிகளை மறைக்க விரும்புகிறீர்களா, பின் எவ்வாறு அவர்களை கொண்டு சென்றீர்கள் என நீதிபதிகள் தரமாரியான கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். மேலும் அரசு மக்களுக்கு வெளிப்படையாக இருக்க வேண்டும் எனவும், சிறப்பு படையிடம் ஒப்படைத்தது யார் எனவும், அஜித் 2 நாட்களுக்கு வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டதற்கு யார் காரணம் எனவும், யார் அதிகாரம் கொடுத்தது எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். மேலும் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு உடனடியாக பிரேத பரிசோதனை அறிக்கை அனுப்பப்படவில்லை எனவும், மேலும் உடனடியாக அஜித்குமாருடைய பிரேத பரிசோதனை சம்பந்தப்பட்ட மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பி இருக்க வேண்டும், அவ்வாறு அனுப்பப்படாமல் காலம் தாழ்த்தது ஏன் எனவும், மேஜிஸ்ட்ரேட்டுக்கு உடனடியாக பிரேத பரிசோதனை அனுப்பாததற்கு யார் காரணம் எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். மேலும் காவல்துறை நீதித்துறை குடும்பத்தில் இப்படி நடந்திருந்தால் என்ன செய்வீர்கள் எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். காவல்துறையில் காவல்துறையின் குடும்பத்தில் இருக்கும் ஒருவரை இவ்வாறு அடித்து கொல்லப்பட்டாலோ அப்போது காவல்துறை இவ்வாறுதான் நடந்து கொள்ளுமா எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் மேஜிஸ்ட்ரேட் அப்பகுதியில் மக்களை ஏன் விசாரிக்க அனுமதிக்கவில்லை எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் எஸ்பி உடனடியாக இடமாற்றம் செய்தது ஏன் எனவும், எதிர்கொள்ள வேண்டியதுதானே எனவும், பிரச்சனையில் இவ்வாறு இருக்கும் பொழுது உடனடியாக இடமாற்றத்திற்கான காரணம் என்ன எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் நகை திருட்டு தொடர்பாக ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை என கேள்வி எழுப்பிய நீதிபதி, யாருடைய உத்தரவில் ஸ்பெஷல் டீம் விசாரணைக்காக செல்லப்பட்டது, விசாரணை செய்வதற்கு ஸ்பெஷல் டீமுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். மேலும் தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் இவ்வாறு பல தரமாரியான கேள்விகள் எழுப்பிய நீதிபதிகள், திருட்டு வழக்கில் இளைஞர் அடித்து கொலை செய்தது யார் எனவும் போலீசுக்கு நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் யாரை காப்பாற்ற முயற்சி நடக்கிறது எனவும், முழு உண்மையை சொல்ல தமிழக அரசு மறுக்கிறதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். நகை காணாமல் போன வழக்கின் போலீசார் எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல் எப்படி விசாரணையை தொடங்கியது எனவும், யாருடைய உத்தரவின் பேரில் இந்த விசாரணை நடைபெற்றது எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். மேலும் சிறப்பு படையினரின் தங்களாகவே வழக்கை கையில் எடுத்து விசாரிக்கலாமா, உயர் அதிகாரிகளை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உண்மையை காவல்துறை மறைக்கிறதா எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். மேலும் சமூக வலைதளங்களில் வந்த தகவல்களை பார்த்து தனிப்படையினர் விசாரணை முன்னெடுப்பது சரிதானா எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் போலீசார் மாமூல் வாங்கும் ஏராளமான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வந்துள்ளது எனவும், 2 மணி நேரங்களில் விசாரிப்பீர்கள் என்றால் அதனை ஏன் இதுவரை காவல்துறை விசாரிக்கவில்லை எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் திருட்டு வழக்கில் ஒரு நபரை விசாரணை என்ற பெயரில் போலீசார் அடித்து கொள்கிறீர்களா எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். மேலும் அடிப்பதற்கு காவல்துறைக்கு எதற்கு யார் உரிமை கொடுத்தது, புலனாய்வு செய்வதற்கு காவல்துறை எனவும், முழுமையான உண்மையை சொல்ல தமிழக அரசு மறுக்கிறது எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார். மேலும் சிசிடிவி காட்சிகளில் இருந்து மறைக்க வெளிப்படையான தன்மை அரசு செய்யவும் காவல்துறை செய்யவும் இல்லை எனவும், அஜித்தை துன்புறுத்தி இந்த வழக்கில் அடித்துள்ளது விசாரணையின் மூலமாக தெரிய வருவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சாதாரண நகை திருட்டு வழக்கை சிறப்பு படையிடம் விசாரிக்க ஒப்படைத்தது யார் எனவும் மீண்டும் நீதிபதிகள் தங்கள் வழக்கு விசாரணையின் போது கேள்வி எழுப்பினர். மேலும் 2 நாட்களாக வேறு ஒரு இடத்தில் கொண்டு சென்று விசாரிப்பதற்கு அதிகாரத்தை சிறப்பு படையினருக்கு யார் கொடுத்தது, அவ்வாறு கொண்டு சென்று விசாரிப்பதற்கு அது சட்டவிரோத காவல் இல்லையா எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் சிசிடிவி பதிவுகளை மறைப்பதற்காகவே காவல்துறை முயற்சி வருவதாகவும் நீதிபதிகள் தங்களுடைய கருத்தினை தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரை அஜித்குமாரின் குடும்பத்திடம் பேரம் பேசப்பட்டதாகவும் மனுதாரர் தரப்பில் புகார் வைக்கப்பட்டது. தொடர்ந்து வாதங்கள் நடைபெற்று வருகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.